வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். It is our distinct honor to welcome Mr. Chitra Lakshmanan, an extraordinary luminary whose multifaceted contributions have left an indelible mark on Tamil cinema and media culture. Please join me in welcoming the very distinguished and inspiring Mr. Chitra Lakshmanan to the seminar. டிஆர் மகாலிங்கத்தை கூப்பிட்டு பேசினார். நீங்கள் என்ன சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. 3000 ரூபாய் சம்பளம் அவருக்கு, டிஆர் மகாலிங்கத்துக்கு. நான் வந்து வேறு இடம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் இடம் தேடிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒருத்தர் சொன்னார், கோடம்பாக்கம்னு ஒரு கிராமம் இருக்குது, அது வந்து இந்த மாமலை தாண்டினா ஒரு ரயில்வே கேட்டு வரும். அந்த ரயில்வே கேட்டை தாண்டிட்டிங்கன்னா ஒரு காடு பொதராக இருக்கும், வேலை மரம். அந்த நோட் பண்ணிங்க, கோடம்பாக்கம் அப்படின்ற கிராமம். ஜே.எச். ராவ் 1946 போட்ட டிசைன் அது. அதுக்கு மியூசிக் வந்து ஆர் சுதர்சனம் அமைச்சார். அந்த மியூசிக் அமைக்கிறதுக்கு மியூசிஷியன்ஸ் யாருமே கிடையாது அங்கே காரைக்குடியில். கன்ஃபியூஷன் சமயத்தில் பெண்ணுன்னு ஒரு படம் எடுக்கிறாரு எங்கள் அப்பா. அந்த பெண்ணை வந்து வாழ்க்கையை தனித்தனியாக எடுத்ததுனால நமக்கு செலவு அதிகமாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரே சமயத்தில் 3 மொழியிலையும் எடுத்தோம்னா செலவு கம்மி அப்படின்ற ஒரு தவறான எண்ணம். பிறகுதான் தெரிஞ்சது அவருக்கு அது தவறான எண்ணம். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மலை பொழிகிறது, இந்த பாட்டு. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும். ஏன்னா அவரோட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு, அவர் வாயாலே அவருடைய அனுபவத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சினிமா உலகத்துக்கு சம்மந்தமில்லாத குடும்பத்திலேருந்து வந்து சினிமா உலகத்தில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் தான் உங்கள் அப்பா. எங்கே தொடங்கிச்சு இந்த பயணம்? ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர் காரைக்குடியில். அவருடைய தந்தை கோலாலம்பூரில் வட்டி தொழில் நடத்தி கொண்டிருந்தார். ஆவிச்சி செட்டியார் என்பவர் வட்டி தொழில் நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு அந்த தொழிலில் நாட்டம் இல்லை. குடும்பத் தொழில் எல்லோரும் செஞ்சாங்களேன்றனால அவரும் செய்து கொண்டிருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பலருடைய துன்பங்கள், இந்த தொழிலில் வந்து பணத்தை இழந்தவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் பார்த்த உடனே இந்த தொழிலில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அந்த தொழிலை மூடிவிட்டு சென்னைக்கு வந்து விடுகிறார். கோலாலம்பூரில் இந்த நிகழ்ச்சி வந்து கோலாலம்பூர், அங்கே தான் கடை வச்சுருந்தார். அங்கேருந்து மைக்ரேட் ஆகி மெட்ராஸ், சென்னைக்கு, இந்தியாவுக்கு வந்தார். அதாவது காரைக்குடிக்கு வந்தார். அவருக்கு ஒரே மகன், என் தகப்பனார் வந்து அவருடைய ஒரே மகன், அவருக்கு வேறு பிள்ளைகள் கிடையாது. ஸோ அந்த மகனை வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்யாலயான்னு காரைக்குடியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுருந்தார். அவர் வந்து ஏவிஎன் சன்ஸ்ன்னு ஒரு கடை ஆரம்பித்து, அதாவது தாத்தா அந்த கடையை நடத்தி கொண்டு இருந்தார். அவரே தான் அந்த கடையை திறந்து வியாபாரம் செய்வார், ஆட்களே வச்சுக்க மாட்டார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது கண்ணில் அவருக்கு சில கோளாறு ஏற்பட்டது. அப்போ கண் பார்வை இழக்க ஆரம்பித்தார். ஸோ மகனை வந்து படிப்பை நிறுத்த சொன்னார். எனக்கு வந்து உதவி பண்ணுப்பா, என்னால் இனிமேல் கடையை நடத்த முடியாதுன்னு சொல்லி அந்த படிப்பை பாதியில் நிறுத்திட்டார் எங்கள் அப்பா. அதாவது 8வது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தார். தகப்பனாருக்காக படிப்பை பாதியில் நிறுத்திட்டு கடையில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். இப்போ கடையில் வந்து சில புதிய யுக்திகளை கையாண்டார். அவர் சாதாரணமாக நடத்திக்கிட்டு இருந்தார் அவங்க அப்பா. இவர் வந்து புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்தினார். டியூப்லைட், காரைக்குடியில் முதல்ல டியூப்லைட்டை அறிமுகப்படுத்தினவர் எங்கள் தந்தையர். இப்படி வியாபாரத்தில் சில உத்திகளை கையாண்டு அந்த ஏவிஎன் சன்ஸ் வியாபாரம் நன்றாக நடைபெறுகிறதுக்கு அவர் சில யுக்திகளை கையாண்டார். இசைத்தட்டுக்கு வியாபாரம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சென்னைக்கு வந்து டம்டம்
ஃபேக்ட்ரி ஏஜென்ட் இங்கே இருந்தாங்க சில பேர். கல்கட்டாவில் தான் அந்த ஃபேக்ட்ரி இசைத்தட்டு செய்கிற ஃபேக்ட்ரி ஹெச்எம்வி. ஸோ அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்க்க போகும்போது அவங்க சொன்னாங்க, இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய வியாபாரம் இல்லைன்னு நாங்கள் நினச்சி கடை திறக்கலை, நீங்கள் கல்கட்டாவில் போய் நேரில் சந்திங்க, அவங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அப்போ எங்கள் தகப்பனார் கல்கட்டாவில் போய் டம் ஃபேக்ட்ரியில் பாஸ்கர் மேனன் ஒருத்தர் நம்ம தென்னிந்தியர், அவரை சந்திக்க பொழுது அவர் ஹெல்ப் பண்ணார். நீங்கள் மெட்ராஸில் ஒரு கடை ஓப்பன் பண்ணுங்கள், அந்த கடைக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம், உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணுமோ நீங்களே பதிவு பண்ணி எங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் இசைத்தட்டாவும் பதிவு பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் அந்த சமயத்தில் கேபி சுந்தராம்பாளை வச்சு பாடல் பதிவு பண்ணி அதை அங்கே கொண்டு போய் கொடுத்து அது நல்ல வியாபாரம் ஆச்சு. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வியாபாரம் தென்னிந்தியாவில் ஏவிஎம்ஐ பண்ணால் நல்லா நடப்பதுன்ட்டு அவங்க சப்ளை எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கடை எங்கே ஆரம்பித்தாருன்னா மவுண்ட் ரோடில் இப்போ எல்ஐசி பில்டிங் இருக்கு, இதுக்கு எதிரில் சரஸ்வதி ஸ்டோர்ன்ற நிறுவனத்தை ஆரம்பித்தார் 1932 வருஷம். அந்த இடத்துல ரெக்கார்டிங்கும் அங்கேயே செஞ்சாங்க. அது ஒரு பெரிய பில்டிங், அது ஒரு சேலத்துக்காரர் பில்டிங். அது அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வாடகை கேட்ட உடனே 60 ரூபா வாடகைக்கு அந்த கட்டடத்தை 60 ரூபா வாடகைக்கு, அது கடைசி வரைக்கும் 60 ரூபா. இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கடையை வந்து மூடணும். அது வரைக்கும் அந்த இடத்துல சரஸ்வதி ஸ்டோர் நடந்துகிட்டு இருந்தது. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் அந்த 60 ரூபா வாடகையே கொடுங்க, நீங்கள் தான் ஆரம்பத்தில் வந்தீங்க, நாங்களாக சொல்லி உங்களை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நடத்திட்டு இருந்தார். ஸோ கல்கட்டாவில் போய் இசைத்தட்டை பதிவு பண்ணுறதுக்கு போய் வரும்பொழுது சில தயாரிப்பாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து போய் அங்கே படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்க போகும்போது இவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்மளும் சினிமா எடுத்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. ஸோ அங்கே போய் அவர் படம் எடுத்தார். ரத்னாவளின்னு ஒரு படம் எடுத்தார், நந்தகுமார் அப்படி 2 இன்னொரு படம் 3 படங்கள் எடுத்தார். அதில் வந்து சில பிரச்சனைகள் வந்தது. அந்த காலத்தில் வந்து கேமரா ஒரு ஸ்பீடில் ஓடும், சவுண்டு வேறு ஒரு ஸ்பீடில் ஓடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நான்சிங்காக இருக்கும், பேசி முடித்த உடனே டைலாக் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே தகப்பனாருக்கு இது சரிப்பட்டு வரல, இது இவங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து நம்ம இதுக்கு இந்த மாதிரி படம் எடுக்கிறது சரியாக வராது, நம்மளே சொந்தமாக ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிக்கணும், அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம வாங்கி சவுண்டு அண்ட் பிக்சர் ஒரே மாதிரி ஓடுற மாதிரி எக்யூப்மெண்ட் வாங்கணுன்ற ஐடியா பண்ணார். அந்த சமயத்தில் எங்கள் தகப்பனாரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு எம்வி ராமன், அந்த எம்வி ராமனை பம்பாய்க்கு அனுப்பி இந்த எக்யூப்மெண்ட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஸோ எக்யூப்மெண்ட்டு வாங்கியாச்சு, ஏதோ பேங்க்கில் அரேஞ்ச் பண்ணி ஒரு சவுண்ட் எக்யூப்மெண்ட்டு ஒரு கேமராவையும் வாங்கிட்டார். இப்போ வந்து படம் எடுக்கிறதுல ப்ராப்ளம் இல்லை, சவுண்டும் படமும் ஒன்றா ஓடும். ஆனால் ஸ்டூடியோ கிடையாது. ஸ்டூடியோ இல்லாமல் எப்படி படம் எடுக்க முடியும் அப்படின்னு போகும்போது ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த அட்மிராலிட்டி ஹோம் அப்படின்னு ஒன்று இந்த மந்தவெளிக்கு பக்கத்தில் இருக்குது, ஒரு பெரிய ஜமீன்தார் பேலஸு, அதில் யாரோ ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான், அதனால் அந்த பில்டிங்கை வந்து சும்மா மூடி வச்சுருக்காங்க, பேய் அடைஞ்சு போன பில்டிங் மாதிரி இருக்குது, பெரிய பில்டிங், அது பெரிய பெரிய ஹால் இருக்குது, சின்ன சின்ன ரூமுகளும் அந்த பேலஸை சுற்றி இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது சரிப்பட்டு வருமா பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஃபாதர் போய் அதை பார்த்தாரு. ஸ்டூடியோவில் படம் தானே எடுக்க போகிறோம், நம்ம ஒன்றும் தங்க போகிறது இல்லையே, பேய் இருந்தால் என்ன பரவாயில்லன்னு சொல்லி அதை வாடகைக்கு பேசினார். அப்போ அவன் சொன்னான், நீங்கள் என்ன வேணுமா வாடகை கொடுங்க, ஏன்னா என்னால் விற்கவும் முடியல, யாரும் வாடகைக்கும் வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 300 ரூபா வாடகைக்கு. பெரிய பில்டிங்கு, அதை சுற்றி பெரிய தோட்டம் இருக்குது, எல்லாம் பிரம்மாண்டமாக ஒரு படம் எடுக்கிறதுக்கு வேண்டிய எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் யாரும் தங்குறதுக்கு பயந்துக்கிட்டு அது. ஸோ இப்போ அங்கே போய் படம் எடுக்க ஆரம்பித்தார். முதல்ல ஒரு படம் வந்து பூகைலாஸ்ன்னு ஒரு படம் தெலுங்கில் எடுத்தார். அந்த படம் வந்து தெலுங்கில் பெரிய வெற்றி. அது முதல் படமே பிரகதி ஸ்டூடியோன்னு அந்த ஸ்டூடியோக்கு பேர் வச்சார். அங்கே எடுத்த முதல் படம் பூகைலாஸ்.
அது பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க நம்ம தமிழ்லையும் படம் எடுக்கலாமே அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அவர் வந்து என் மனைவின்னு ஒரு படம் எடுத்தார். அப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒன்று எடுத்தார். மூன்றாவது அவருக்கு ஒரு படம் வந்து இந்த சபாபதின்னு ஒரு ட்ராமா சம்பந்த முதலியார் எழுதுனது. அது சுகுண விலாஸ் சபான்ற தேட்டரில் ஒவ்வொரு சனி ஞாயிறும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ அதை போய் ஒரு படம் அந்த நாடகத்தை பார்த்தாரு, ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை வந்து விலை பேசி அந்த நாடகத்தை விலைக்கு வாங்கி அதை வந்து அவரே டைரக்ட் பண்ணி, தகப்பனாருடைய முதல் டைரக்ஷன் சபாபதி. அதில் நடிகர்கள் சம்பளம்லாம் ரொம்ப குறைவு, 60 ரூபா, ஹீரோயினுக்கு 40 ரூபா, இப்படி சம்பளம். 22,000 ரூபாயில் அந்த படத்தை எடுத்தார். 22,000 ருபீஸில் ஒரு படம் எடுத்து அது வந்து 10 மடங்கு சம்பாதிச்சது. அப்போ அவருக்கு ஒரு சினிமாவில் ஒரு தைரியம் வந்தது. நல்லா கவனித்து எடுத்தா அதை வந்து அவர் கதையை வந்து அப்படியே எடுக்காமல் எப்படி மக்களுக்கு ரசனைக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஸ்கிரிப்டெல்லாம் அவரே ஒர்க் பண்ணுவார். 22,000 ரூபா சம்பளத்தில் அந்த படத்தை முடித்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி அந்த படம் 10 மடங்கு அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. ஸோ அந்த தைரியத்தில் அதுக்கப்புறம் மேற்கொண்டு சில படங்கள் எடுத்துக்கிட்டு வந்தார். அப்போ ஒரு நாடகத்தை பற்றி யாரோ வந்து சொன்னாங்க, சார் வள்ளி திருமணம்னு ஒரு நாடகம் மதுரையில் சின்ன சின்ன கிராமங்களெல்லாம் பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ட்ராமா வந்து மக்களால் ரொம்ப நேசிக்கப்படுது அப்படின்னாங்க. ஸோ ஃபாதர் இங்கேருந்து மதுரையில் போய் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில், மதுரையிலேருந்து ஒரு 20-30 மைல் தொலைவில் ஒரு கொட்டையில் போய் அதை பார்த்தா ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிக்கும் ட்ராமா, ராத்திரி 2 மணிக்கு முடியும். ஆமாம். அதில் டிஆர் மகாலிங்கம்ன்ற நடிகர், அவர் சொந்த குரலில் எஸ்ஜி கிட்டப்பா மாதிரி, அந்த காலத்தில் எஸ்ஜி கிட்டப்பான்றவர் ரொம்ப பெரிய பாடகர். அவர் நடிப்பு இசையில் எல்லாத்துலேயுமே அவருடைய குரல் அதே மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பையன் பிரமாதமாக பாடுறான், அவனை வச்சு எடுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. டிஆர் மகாலிங்கத்தை கூப்பிட்டு பேசினார். நீங்கள் என்ன சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. 3000 ரூபா சம்பளம் அவருக்கு, டிஆர் மகாலிங்கத்துக்கு. அப்படியே அதை விலை பேசி அந்த கதையை வந்து ஹீரோயின் யாரை போடுறது அப்படின்றது போது ஒரு ட்ராமா டான்ஸ் கச்சேரிக்கு போயிருந்தார். அங்கே ஒரு பெண்ணு 18 வயசு, இந்த டிஆர் மகாலிங்கத்துக்கு வயசு 21. அந்த ஸ்ரீவள்ளியில் நடிக்கும் பொழுது இப்போ ருக்மணி அப்படின்ற ஒரு நடிகை டான்ஸ் கச்சேரி நடக்குது. பார்த்தாரு, ரொம்ப அருமையாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. 18 வயசு அவங்களுக்கு. அவங்க தகப்பனார்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் படம் எடுக்கிறோம், உங்கள் பொண்ணை ஆக்ட் பண்ண வைக்கலாமா? அவர் வந்து எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சம்பளத்தை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன சம்பளம் கொடுத்தாங்க ஓகே அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ 3 வருஷத்துக்கு புக் பண்ணி மாத சம்பளம் 45 ரூபா, 45 ரூபா சம்பளத்தில் 3 வருஷம் கான்ட்ராக்ட். அந்த 3 வருஷம் அவங்க வேறு எங்கேயும் படம் ஆக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எக்ரிமெண்ட் போட்டு அந்த படத்தை எடுக்கிறதுன்ற முடிவு பண்ணார். அந்த படத்துக்கு ஒரு யானை வந்து ரொம்ப அவசியம் தேவைப்பட்டது. இந்த கதையில் வந்து முருகன், முருகருடைய காதலுக்கு உதவி பண்ணுறது அவங்க அண்ணன் விநாயகர் தானே. அதில் விநாயகர் வந்து முருகனுக்கு காதலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் வந்து அது நாடகத்தில் ரொம்ப ரசிச்சாங்களாம். ஒரு தடியாக ஒரு ஆள் வந்து யானை மாதிரியே நடிச்சாராம். இதை பார்த்த உடனே அப்பாவுக்கு வந்து நிஜமாக யானையவே போட்டு நம்ம எடுப்போமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நண்பர் மூலமாக கேட்டார், கேரளாவில் யானை கிடைக்குமான்னு. அப்போ ஒருத்தர் மூலமாக அது அரேஞ்ச் பண்ணி, அது கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும்னா பஸ்ஸுலையோ லாரியிலையோ எல்லாம் எதுலேயும் கொண்டு வர முடியாது. அந்த காலத்தில் அதுக்கு வசதி கிடையாது. நடந்தே வந்திருக்கு. திருச்சூர்லேருந்து சென்னை வரைக்கும் நடந்து 4 நாளோ 5 நாளோ வந்திருக்குது. அது அந்த யானையை வந்து அந்த ஸ்டூடியோ வாசலில் கட்டி போட்டுடுவாங்க, செயின் போட்டு. தினமும் டிஆர் மகாலிங்கத்தையும் குமார் ருக்மணியும் ஒரு கார் ஒன்று, அந்த காலத்தில் பேபி ஆஸ்டின் கார், அந்த கார் அவங்கள போய் பிக்கப் பண்ணிக்கும். அவர் வந்து மாட வீதியில் இருந்தார் டிஆர், மயிலாப்பூரில். குமார் வெஸ்ட் மாம்பலத்தில் இருந்தாங்க, வெஸ்ட் மாம்பலத்தில். ஸோ அந்த ஆஸ்டின் பேபி ஆஸ்டின் கார் போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு
இந்த அம்மாவையும் பிக்கப் பண்ணிட்டு ஸ்டூடியோவுக்கு வரும். இவங்க 2 பேரும் அதுக்கு தேங்காய் வெல்லம் கலந்த உருண்டை பண்ணி அந்த யானைக்கு ஃபீட் பண்ணி அந்த யானையோட நாய்க்குட்டி மாதிரி இவங்க பழகி இருக்காங்க. அந்த யானை இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும். ஏன்னா அது உணவு கொடுத்து இவங்க பழகி அது 1 மாதம் அந்த மாதிரி ட்ரைனிங். அந்த யானை இவங்களோட ரொம்ப சகஜமாக பழக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இந்த ஒரு சீனில் அந்த யானை குமாரி ருக்மணி துரத்திக்கிட்டு வரும். அப்படி தூக்கிட்டு முருகன் மேலே, அதாவது டிஆர் மாலினி மடியில் போடுற மாதிரி சீனு. அது ரொம்ப நல்லா அமைஞ்சது. இது படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அந்த படம் 2 லட்சத்தில் எடுத்தார். 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தார். அது 55 வாரம் சென்ட்ரல் சினிமான்னு மதுரையில் தியேட்டரில் 55 வீக்ஸ் ஓடி இருக்கு. அந்த படம் கலெக்ட் பண்ணது அதை போல் 20 மடங்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்படி அந்த பிரகதி ஸ்டுடியோவில் இந்த படம் 5-6 படம் எடுத்தாங்க. இதில் பார்ட்னர்ஸ் 2 பேர் இருந்தாங்க அந்த ஸ்டூடியோவில். சிவன் செட்டியார்னு ஒருத்தர், இன்னொருத்தர் சுப்பையா செட்டியார்னு ஒருத்தர். ஸோ 3 பேர் அந்த ஸ்டூடியோவில் பார்ட்னர்ஸு. படம் நல்ல வெற்றி அடைஞ்சிடுச்சு. அந்த வெற்றியெல்லாம் விழாலாம் கொண்டாடின உடனே ஃபாதர் அவருடைய இன்ஜினியர் பிஎஸ் ராகவன் ஒருத்தர், 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எங்கள் தகப்பனாருக்கு அந்த பிஎஸ் ராகவன். ஸோ நம்ம காஷ்மீருக்கு போய் கொஞ்சம் இப்போ ஒரு சேஞ்சுக்கு போகலாமேன்னு இவங்க 1 மாதம் இங்கேருந்து காஷ்மீர் போகிறதே 4-5 நாள், அங்கே ஒரு 10 நாள் இருந்துட்டு திரும்பி வந்திருக்காங்க. இதுக்குள்ளார என்ன ஆச்சு, இந்த சிவன் செட்டியாருக்கும் சுப்பையா செட்டியாருக்கும் மைண்டில் இந்த சினிமாவை ரொம்ப நாள் நம்ப முடியாது. ஒரு படம் ஓஹோன்னு ஓடும், சில படங்கள் வெற்றி அடையலை, மற்ற ப்ரொடியூசருங்க எடுத்த படங்கள்லாம். அதெல்லாம் அவங்கெல்லாம் கேள்விப்பட்டனால இது செட்டியாரோட நம்ம ரொம்ப நாள் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஏபிஎம்மோட நம்ம நல்ல விலைக்கு வந்தால் விற்றுப்படலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி ஒரு நார்த் இந்தியன் யாரோ ஒருத்தர், சினிமா சம்மந்தப்பட்டவரே இல்லை அவர் எக்யூப்மெண்ட் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சீப்பாக பேசி இவங்களுக்கு 1 lakh அட்வான்ஸ் கொடுத்து அவர் அந்த ஸ்டூடியோவை அவருக்கு விற்றுட்டாங்க இவங்க. எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் கையெழுத்து போடணும். 3 பேரில் 2 பேர் போட்டாச்சு. ஸோ அப்பா அவரும் தகராறு பண்ண முடியாது, வேணும்னா வாங்கிக்கணும். 7 லட்சத்துக்கு பேசியிருக்காங்க ஸ்டூடியோவை விலைக்கு. ஸோ அவன் 1 lakh அட்வான்ஸ் கொடுத்துருக்கான். இவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டோம், உங்களுக்கு வேணும்னா உங்கள் பங்கை நீங்கள் எடுத்துக்கங்க, பணத்தை கொடுத்து எடுத்துக்கங்க, இல்லாட்டினா என்ன பண்ணணுமா பண்ணுங்க, நாங்கள் வித்தாச்சுட்டாங்க. ஸோ வேறு வழியில் ஃபாதர்னு சைன் பண்ணி கொடுத்துட்டார். இப்போ ஸ்டூடியோ போயிடுச்சு. படம் ஓஹோன்னு ஓடி இருக்குது, பேர் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஸ்டூடியோ கையில் இல்லை. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அவருக்கு ஒரு குழப்பம் என்ன பண்ணுறதுன்ட்டு. அந்த சமயத்தில் எஸ்எஸ் வாசனோட நெருங்கி பழகி இருந்தார் ஃபாதர். எப்போ தயாரிப்பாளர்களுக்குள்ள அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை உண்டு. அப்போ அந்த சமயத்தில் அவர் சந்திரலேகா ரிலீஸ் பண்ணி அந்த படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. பெரிய வெற்றி படம், ஆனால் அவர் ரொம்ப செலவு பண்ணியிருந்தார் பிரம்மாண்டமாக. அந்த அளவுக்கு அது கலெக்ட் பண்ணலை. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் ஏவிஎம் நீங்கள் ஸ்டூடியோ பார்க்கணுன்றீங்களே, இடம் தேடுறீங்களே, என் ஸ்டூடியோவே வேலைக்கு வாங்கிக்கிங்க நீங்கள் அப்படின்னாரு. அப்போ ஃபாதர் சொன்னார், இல்லை என்னால் அவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு பெரிய ஸ்டூடியோ மவுண்ட் ரோடில் நல்ல சென்டரில் இருக்குது, எனக்கு அது கட்டுப்படி ஆகாது, நான் வேறு இடம் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இவர் இடம் தேடிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒருத்தர் சொன்னார், கோடம்பாக்கம்னு ஒரு கிராமம் இருக்குது, அது இந்த மாமலை தாண்டினா ஒரு ரயில்வே கேட்டு வரும், அந்த ரயில்வே கேட்டை தாண்டிட்டிங்கன்னா ஒரு காடு பொதுராக இருக்கும், வேலை மரம். அந்த நோட் பண்ணிங்க, கோடம்பாக்கம் அப்படின்ற கிராமம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கிராமத்தில் நிறைய முஸ்லீம்கள் தோல் பதனிடுற தொழிற்சாலை வச்சுருக்காங்க. அது அவங்க பாகிஸ்தானுக்கு போகிறாங்க, ஏன்னா இந்தியா விடுதலைக்கு போகிறதாக இப்போ சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னும் இங்கே இருந்து பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த தோல் பதனிடுற தொழிற்சாலையை விற்றுட்டு போகிறாங்க, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி சில பேர். அப்படி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவாக்யூ ப்ராப்பர்ட்டி, அது யாரும் கிளைம் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணிட்டு போன ப்ராப்பர்ட்டி, நீங்கள் போய் பாருங்கள், சிக்கனமாக உங்களுக்கு கிடைக்கும் அது அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ ஃபாதர் அங்கே போய் பார்க்குறதுக்கு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இறங்குனா ரோடே கிடையாது, ஒத்த அடி பாதை, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, ஜட்கா வண்டின்னு வாங்க அந்த காலத்தில். இந்த ஜட்கா வண்டியில் எங்கள் அப்பாவும் அவருடைய நண்பரும் அந்த ஸ்டூடியோ பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த இடம் பார்க்க போனால் 10 ஏக்கர் இடம் நிலம் அது. அது வந்து 37,500 ரூபாய்க்கு கவர்மெண்ட்டு சேல் பண்ணுறாங்க. ஏன்னா வாங்குறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ உடனே எங்கள் அப்பா வந்து 37,500 ரூபாய்க்கு 10 ஏக்கர் நிலம், அந்த நிலத்தை வாங்கி அதை ஸ்டூடியோவாக டெவலப் பண்ணணும். இப்போ எக்யூப்மெண்ட் கையில் இருக்குது, இடம் வாங்கியாச்சு, ஸ்டூடியோவை உண்டாக்கணும். பட் இங்கே நிலம் வாங்கி ஸ்டூடியோ நடத்துறதுக்கு முன்னாடி தேவக்கோட்டை ரஸ்தாவில் ஒரு ஸ்டூடியோ வச்சுருந்தார் இல்லையா அவர்? ஆமாம், அது வந்து முன்னாடி ஸ்ரீவள்ளிக்கு அப்புறம், ஸ்ரீவள்ளிக்கு அப்புறம் பங்குதாரர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து இங்கே மெட்ராஸில் ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்ச உடனே வேறு வழி இல்லாமல் அவர் காரைக்குடிக்கு போனார். அங்கே போய் தான் ஸ்டூடியோவுக்கு இடம் தேடினார். தேட போகும்போது ஒருத்தர் சொன்னார், தேவக்கோட்டை ரஸ்தான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஒருத்தர் சோமநாதன் செட்டியார்னு ஒருத்தர் நாடகக்கோட்டை வச்சுருக்கிறாரு, காரைக்குடிக்கும் தேவக்கோட்டைக்கு நடுவில் இடைப்பட்ட இடத்துல இருக்காது. ஸோ ஜனங்க வந்து பார்க்குறதுக்கு வசதி இல்லை. ஏன்னா ட்ராமா கொட்டைகளில் ட்ராமா ஆரம்பிக்கிறது 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, ராத்திரி 2 மணிக்கு முடியும். அந்த மாதிரி நேரத்தில் ஜனங்க காரைக்குடியிலேருந்து வந்து நாடகம் பார்த்துட்டு திரும்பி போக வசதி இல்லை. அவர் தப்பாக அங்கே கட்டிட்டார். ஸோ அந்த நாடகக்கோட்டைக்கு பிஸ்னஸ் இல்லாமல் நிற்குது. நீங்கள் அவர் சோமநாதன் செட்டியாரோட பேசி பாருங்கன்னாங்க. ஸோ ஃபாதர் போய் பேசின உடனே அவர் 3000 ரூபாய் வாடகைக்கு அந்த இடத்த கொடுத்தாரு. ஸோ அங்கே போய் அவர் படம் எடுக்க ஆரம்பித்தார். அப்போ தான் நாமிருவர்ன்ற நாடகத்தை ஒற்றவாடை தேட்டரில் என்எஸ்கே ட்ரூப் அந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. என்எஸ்கே அப்போ வந்து ஜெயிலில் இருந்தார். அவருக்கு பதிலாக எஸ்வி சகசரநாமம்ன்றவர் அந்த ட்ராமா ட்ரூப்பை நடத்திக்கிட்டு இருந்தார். அங்கே பார்த்த நாடகம் தான் நாமிருவர் நாடகம். அந்த நாடகம் பார்த்த உடனே தகப்பனாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த நாடகம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இது விலைக்கு கேட்டார். இப்போ சகசரநாமம் சொன்னார், இது என்னது இல்லை, பி நீலகண்டந்து, அவர் இங்கே இல்லை, புதுக்கோட்டையில் இருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து புதுக்கோட்டையில் அவரை காண்டாக்ட் பண்ணி நீலகண்டன்கிட்ட அந்த நாடகத்தை வாங்கினார். நீலகண்டன் அதுக்கு 3000 ரூபாய் அந்த நாடகத்துக்கு அப்படின்னு விலை பேசி வாங்கி நிமிஷம் இந்த நீலகண்டன் யார் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பின்னாளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வைத்து பல திரைப்படங்களை டைரக்ட் பண்ணவர். இன்னும் சரியாக சொல்லணுன்னா மிக அதிகமாக எம்ஜிஆர் படங்களை டைரக்ட் பண்ணவர் அப்படின்ற பெருமையும் நீலகண்டனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட நீலகண்டன் தான் 3000 ரூபா கொடுத்து நாமிருவர் அப்படின்ற கதையை வந்து ஏவிஎம் அவர்கள் வாங்கினார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக பணிபுரிகின்ற வாய்ப்பையும் அவருக்கு அந்த படத்தில் கொடுத்தாரு. அதாவது இந்த படத்தில் ஏவிஎம் அந்த வாய்ப்பை அவர் கொடுக்கலன்னா எம்ஜிஆர் வச்சு இத்தனை படங்கள் பண்ணார் அப்படின்னு சொன்னேன்ல, அப்படி ஒரு சாதனை இப்போ நீலகண்டன் நிகழ்த்தி இருக்க வாய்ப்பே இல்லை. அதை தான் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ அந்த நீலகண்டனே உதவி டைரக்டராகவும் அதுக்கு இருந்தார், கதை வசனம்லாம் எழுதினார். அதுக்கு வந்து நடிகர்கள் சென்னையிலேருந்து டெய்லி காரைக்குடிக்கு வரணும் தேவக்கோட்டை ரஸ்தாவுக்கு. தேவக்கோட்டை ரஸ்தாவில் 2 நிமிஷம் தான் ட்ரெயின் நிற்கும். அந்த சோமநாதன் செட்டியார் அவருடைய முயற்சியினால் அந்த ஸ்டேஷன் வந்தது. அந்த ஸ்டேஷனில் 2 நிமிஷம்தான் நிற்கும். அதுவும் அந்த ட்ரெயின் வந்து போட் மெயில் எக்ஸ்பிரஸ், போட் மெயில்னு வாங்க. சென்னையில் ஏறினா எழும்பூரில் டிக்கெட் வாங்கினா கொலம்போவுக்கு அந்த ட்ரெயினில் போய் இறங்கலாம். அது எப்படின்னா இந்தியா கடைசி டிப்பு வரைக்கும் இந்த ட்ரெயின் போகும். அதாவது தனுஷ்கோடின்னு நினைக்கிறேன். தனுஷ்கோடியிலேருந்து போட்டில் அங்கே கொலம்போனுடைய முதல் இடத்துக்கு போய் சேரும். அங்கேருந்து கொலம்போ ட்ரெயின் வந்து நீங்கள் கொலம்போவுக்கு போயிடலாம். ஸோ சென்னையில் டிக்கெட் வாங்கி கொலம்போவுக்கு போகலாம் அந்த போட் மெயில் ட்ரெயின். இது யாருக்கும் தெரியாது. இப்போ யாருக்கிட்டே சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. உண்மைதான். ஸோ அந்த ட்ரெயின் வந்து அங்கே 2 நிமிஷம் நிற்கும். ஸோ அந்த ட்ரெயினில் டிக்கெட் வாங்கி டிஆர் மகாலிங்கம், சாரங்கபாணி, பிஆர் பந்துலு, பின்னாடி பெரிய கட்டபொம்மன் படம் எடுத்தவர், அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சாதாரண ரோல் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி அந்த நடிகர்களெல்லாம் போட்டு எடுத்த முதல் படம் நாமிருவர். ஏவிஎம் ஸ்டூடியோ ஆரம்பித்த இடம் தேவக்கோட்டை ரஸ்தா. அங்கே தான் ஏவிஎம் ஸ்டூடியோ என்ற போர்டு போட்டு ஸ்டூடியோ ஆரம்பித்தது.
அந்த ஏவிஎம் மோனோகிராமை உண்டாக்கியவர் ஜிஹெச் ராவ். ஓ, அவர் தான் பின்னாடி நிறைய சினிமாக்களுக்கெல்லாம் டிசைனர்லாம் போட்டார். அவர் கொடுத்த டிசைன் தான் ஏவிஎம். இன்ற அளவுக்கு இந்த ஏவிஎம்ன்ற மோனோகிராம் வந்து ஜிஹெச் ராவ் 1946 போட்ட டிசைன் அது. அதுக்கு மியூசிக் வந்து ஆர் சுதர்சனம் அமைச்சார். அந்த மியூசிக் அமைக்கிறதுக்கு மியூசிஷியன்ஸ் யாருமே கிடையாது அங்கே காரைக்குடியில். மெட்ராஸ்லேருந்து தான் வரணும். சுதர்சன மாஸ்டர், ஒரு கிளாரினட் பிளேயரு, ஒரு வயலின் பிளேயரு, ஒரு தபலா பிளேயரு, இவங்களை மாத்திரம் கூட்டிக்கிட்டு வந்து அந்த டிசைனை பார்த்த உடனே அவர் சொன்னார், சுதர்சனம், என்னங்க இவ்வளோ நல்ல டிசைனுக்கு நாங்கள் 4 பேர் என்ன மியூசிக் போடுறது? நம்மளாம் ஜெமினி மியூசிக்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்க போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு 10 மியூசிஷியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சுதர்சனம் சொன்னார். ஸோ ஃபாதர் அதுக்கு ஒத்துக்கலை. படம் அடுத்த வாரம் ரிலீஸு, சுதந்திரம் வருது, நான் சுதந்திர பாட்டெல்லாம் படத்தில் சேர்த்துருக்கேன். கொட்டு முரசே வெற்றி எட்டு திக்கும் எட்டு கொட்டு முரசே, அந்த பாட்டு பாரதியார் பாடெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கரெக்டான சமயத்தில் ரிலீஸ் பண்ணணும். அதை வந்து மோனோகிராம் மியூசிக்காக நான் படத்தை தள்ள மாட்டேன், நீ என்ன பண்ணணும் பண்ணிவிடு அப்படின்ட்டாரு. அப்போ அவர் வந்து அந்த சின்னான் முஸ்லீம் பிளேயரு, இந்த ஷனாய் வாசிக்கிறவர், கிளாரினட் வாசிக்கிறவர், அந்த கிளாரினட் மியூசிக் தான் இப்போ இருக்கிற மோனோகிராம் மியூசிக். அருமை. ஒரே ஒரு வாத்தியம், ஒரு பக்க வாத்தியம் வந்து இவர் வந்து தம்பூரால் சுருதி கொடுப்பாங்கல்ல, அது வந்து சுதர்சன மாஸ்டர் கொடுக்குறாரு. அந்த இது கிளாரினட் பிளேயர் வாசிக்கிறாரு. அதுதான் இன்றளவுக்கு இருக்கிற மியூசிக். அன்னைக்கு காரைக்குடியில் தேவகோட்டை ரஸ்தாவில் ஒரு மியூசிஷியனை வச்சு ரெக்கார்ட் பண்ண மியூசிக் தான் இன்றளவுக்கும் ஏவிஎம் மியூசிக். அப்படி அது அந்த மாதிரி பண்ணி படம் ரிலீஸ் ஆச்சு. நாமிரர் வந்து 2 லட்சத்தில் 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணி எடுத்த படம். அது வந்து 20 மடங்கு அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தா. இந்த நாமருவர் படத்தை பற்றி இன்னொரு முக்கியமான தகவல் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நாமருவர் படத்துக்காகத்தான் பாரதியார் பாடல்கள் எல்லாத்தையும் மையப்ப செட்டியார் அதனுடைய உரிமைகளை வாங்கினார். அந்த உரிமைகளை அதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டு இருந்தவர் ஒரு சேட்டு ஸ்வராஜ்மல் 600 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருந்தார். அதை அவர்கிட்ட போய் செட்டியார் இந்த படத்தை இந்த பாட்டெல்லாம் நான் பயன்படுத்திக்கணும், அதனால் அந்த பாரதியாருடைய பாடல்களுடைய உரிமை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டபோது அவர் கேட்ட தொகை என்ன தெரியுமா? 10,000 ரூபா. இந்த 600 ரூபாய்க்கு வாங்கின பாடலில் 10,000 ரூபாய்க்கு விற்க விரும்பினார். 10,000 ரூபா பொருட்டாவே மதிக்கலை வந்து மையப்பிச்சிட்டார். ஏன்னா நாமருவர் நாடகமாக நடந்த போதே இந்த பாரதியார் பாடல்களை அந்த நாடகத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த நாடகத்தினுடைய வெற்றிக்கு அந்த பாடல் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது செட்டியாருக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுனால பணத்தை பற்றி கவலைப்படாமல் 10,000 ரூபா கொடுத்து அதனுடைய உரிமைகளை வாங்கிட்டு வந்தவர் தான் மையப்ப செட்டியார். அதுக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் அதை நாட்டுடைமையாக்கவும் ஒத்துக்கிட்டார் இல்லையா? கரெக்ட். அதை ஓமாந்தார் ரெட்டியார் அவர் கூப்பிட்டு, செட்டியார் இது வந்து நாட்டு உடைமையாக்கணும், அதுக்கு நீங்கள் கையில் வச்சக்கூடாது, அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணணுன்னு உடனே இனாமாக கொடுத்தார். 10,000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கினதை கவர்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு பைசா வேண்டாம், இது கவர்மெண்ட் சொத்துன்னு கொடுத்தாரு. இத்தனைக்கு என்னென்னா அப்போ அரசாங்கத்தில் நீங்கள் என்ன தொகை கேட்குறீங்களோ அதை நாங்கள் கொடுக்க தயார், கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொன்னபோது, சார் பாரதியார் பாடலை தேசிய உடைமை ஆக்கிறதுக்கு நான் காசு வாங்கினா சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு காசு வாங்காமல் நாட்டுடைமை ஆக்கிய ஒரு மாபெரும் பெருந்தன்மைக்கான ஒரு போக்குக்கு சொந்தக்காரர் தான் செட்டியார். பிறகு ஒரு மீட்டிங்கில் எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, நாமிரர் கதைக்காக ஓடலை, பாரதியார் பாட்டுக்காக ஓடிச்சு அப்படின்னு எங்கள் ஃபாதர் வந்து கன்ஃபஸ் பண்ணார். அந்த பாட்டு தான் அந்த படத்தை வெற்றி படமாக்கிச்சு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த படத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு பூம் அவருக்கு. அந்த சமயத்தில் வந்து அந்த சோமநாதன் செட்டியார் வந்து வாடகை ஏற்றிட்டார், இன்னுமே நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ராமராஜ்யான்னு ஒரு ஹிந்தி படம் பெரிய ஹிட்டு. அந்த படம் மகாத்மா காந்தி பார்த்த ஒரே சினிமா படம் ராமராஜா தான். அந்த ராமராஜா படத்தை அவர் தமிழில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார்.
அப்போ அந்த ப்ரொடியூசர் பாம்பேயில் போய் இவர் பார்த்து கேட்குறாரு எங்கள் அப்பா. அப்போ அவர் சொல்கிறாராம், உங்களால் இந்த மாதிரி எடுக்க முடியாது இவ்வளோ செலவு பண்ணி, அதனால் இதை அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள், தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சஜஸ்ட் பண்ணார் அந்த ப்ரொடியூசர். அப்போ டப்பிங் பண்ண முடியுமா அப்படின்னு பிஎஸ் ராகவன், அவர் ஃபாதருடைய நெருங்கிய நண்பர், ரெக்கார்டிங் இன்ஜினியர், அவர்கிட்ட எப்படி பண்ணலாம் அப்படின்னோடனே அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. ஃபிலிமை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பிட்டாக நம்ம பேச வைக்கணும், மொத்தமாக ஓடி பேச முடியாது. அதனால் பிட்டாக பண்ணி அது லூப் சிஸ்டம், ப்ரொஜெக்டரில் லூப்பாக ஓட போகும்போது அந்த லூப்பை பார்த்து பேசி சிங் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி சிரமப்பட்டு அதை டப் பண்ணி, அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்கிறான், டப்பிங் செலவு ஒன்றுது, 5 வருஷத்துக்கு தான் அவனுக்கு கான்ட்ராக்டு, அது வரைக்கும் தான் நீ ஓட்டலாம், அந்த 5 வருஷத்தில் வர ப்ராஃபிட் வாட் எவர் இட் கலெக்ஷன் 50% எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கும் எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டார். ஏன்னா நம்பிக்கை இருந்தது அவருக்கு. மகாத்மா காந்தி பார்த்ததுனால அது கண்டிப்பாக அது வெற்றி அடையும்ன்ற நம்பிக்கை இருந்து அந்த படத்தை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அது 100 நாள் ஓடிச்சு, எல்லா இடமும் வெளியிட்டு. அது கேரளாவில் பெரிய ஹிட். அது தமிழ் டப்பிங்கு கேரளாவில் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வேதாள உலகம் எடுத்தார். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு மாறி வந்தார். அங்கேருந்து சென்னைக்கு இடம் தேடினது, அந்த குதிரலாயம் இடத்த விலைக்கு வாங்கினது. சென்னைக்கு வந்தோடனே அவர் எடுத்த முதல் படம் எது சார்? வாழ்க்கை. அங்கே எடுத்த கடைசி படம் பெரிய சூப்பர் ஹிட்டு. இங்கே எடுத்த முதல் தமிழ் படம் சூப்பர் ஹிட். அதில் தான் வைஜெயந்திமாலா. 3750 ரூபாய் சம்பளம் வைஜெயந்திமாலாவுக்கு, கதாநாயகனுடைய 3750 ரூபா. டிஆர் ராமச்சந்திரனுக்கு அதில் பாதி கூட இல்லை. அங்கே வைஜெயந்திமாலாவோட பாட்டி யதுகிரி தேவி அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர் வழி. அவங்க சொல்லிட்டாங்க, என் பொண்ணு படத்தில் நடிக்கிறதா இருந்தால் நீங்கள் 5000 ரூபா சம்பளம் கொடுத்தா தான் நான் நடிக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்கெயின் பண்ணி 3750 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்போது ஒரு பயம் இருந்தது. யதுகிரி தேவி கண்ட்ரோலில் வைஜெயந்திமாலா இருந்தாலும் அவங்க தாயார் வசுந்தரா தேவி அவங்க ஒரு வழி கேஸ் போட்டு, என் பொண்ணு எனக்கு தெரியாமல் எங்கள் அம்மா அப்படி இருந்தும் பிரச்சனை வந்துடுமோன்னு பயம் இருந்தது எங்கள் அப்பாவுக்கு. அப்போ லீகல் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அவர் சொன்னதன் பேரில் ஒரு அமௌண்ட்டை பேங்க்கில் அவங்க பேரில் டெபாசிட் பண்ணி அப்படி ஏதோ பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, பிரச்சனை வராமல். அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே வைஜெயந்திமாலாவுக்கும் அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண டைரக்டர் எம்.வி. ராமனுக்கும் பம்பாயில் நல்ல பேர் வந்தது. ஸோ இதை ஹிந்தியில் எடுத்தாங்க, பஹார்னு. அந்த பஹார் எம்.வி. ராமன் டைரக்ட் பண்ணார், இதே வைஜெயந்திமாலா ஆக்ட் பண்ணாங்க. அந்த ஹிந்தியில் அது பெரிய ஹிட் ஆனனால இவங்க 2 பேருக்கும் படம் புக் ஆகிடுச்சு பாம்பேயில். அந்த சமயத்தில் பெண்ணுன்னு ஒரு படம். அப்போ என்ன நினச்சாரு, நம்ம தனித்தனியாக ஒரு படத்தை 3 மொழியில் எடுத்தால், இந்த வாழ்க்கையை 3 மொழியில் எடுத்தார். தமிழில் எடுத்து பெரிய ஹிட் ஆனனால தெலுங்கில் ஜீவிதம், அதே வைஜெயந்திமாலா நடிச்சு அதே படத்தை ஹிந்தியில் பஹார்னு எடுத்தார் வைஜெயந்திமாலா. வைஜெயந்திமாலாவுக்கு பெரிய பேர் வந்தது. எம்.வி. ராமன் ஹிந்தி படம் டைரக்ட் பண்ணனால அவருக்கும் நல்ல பேர் வந்தது. இப்படி ஒரு கன்ஃபியூஷன் சமயத்தில் பெண்ணுன்னு ஒரு படம் எடுக்கிறாரு எங்கள் அப்பா. அந்த பெண்ணை வாழ்க்கையை தனித்தனியாக எடுத்தனால நமக்கு செலவு அதிகமாச்சு. இப்போ நம்ம ஒரே சமயத்தில் 3 மொழியிலையும் எடுத்தோம்னா செலவு கம்மி அப்படின்ற ஒரு தவறான எண்ணம். பிறகுதான் தெரிஞ்சது அவருக்கு அது தவறான எண்ணம்னு. அப்படி ஒரு எண்ணத்தில் ஒரே சமயத்தில் 3 மொழி அட் ஏ டைம் எடுக்க ஆரம்பித்தார். அதில் எப்படின்னா, தமிழில் நடிக்கிற நடிகர்களும் செட்டில் இருப்பாங்க, தெலுங்கில் நடிக்கிற நடிகர்களும் செட்டில் இருப்பாங்க, ஹிந்தி நடிகர்களும் இருப்பாங்க. தமிழ் நடிகர்கள் நடித்து முடித்த உடனே அவங்க வெளியில் வந்துடுவாங்க, தெலுங்கு நடிகர்கள் நடிப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஹிந்தி நடிகர்கள் நடிப்பாங்க. ஒரே லைட்டிங், கேமரா மாற்ற வேண்டாம், எல்லாம் ஒரே பொசிஷன், செட்டு ஒரே செட்டு. ஸோ காஸ்ட் கம்மி அப்படின்ற எண்ணத்தில் ஆரம்பித்தாங்க. முதல் ஷெட்யூல் 1 மாதம் நடந்தது. அவங்க நினச்ச மாதிரியே எல்லாம் சுமூகமாக நடந்தது. 2வது ஷெட்யூல் எடுக்கும்போது
தமிழில் ஜெமினி கணேசன் நடிக்கிறாரு, எஸ் பாலச்சந்தர் நடிக்கிறாரு. அதே தெலுங்கில் வந்து என்டி ராமாராவ் ரேலங்கி. ஸோ இதில் வந்து என்டி ராமாராவ் அவைலபிள் இல்லை, ரேலங்கி ரெடியாக இருக்கிறாரு. ஹிந்தின்னு வரப்போது ஹிந்தியில் ஹீரோ ரெடியாக இருக்கான், ஹீரோயின் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது. 2வது ஷெடியூலில் பிரச்சனை வந்தது. அந்த படத்தை எடுக்கிறது 1 வருஷத்தில் எடுக்க வேண்டிய படம் 2 வருஷத்தில் எடுத்தார். ஏகமாக செலவாகி நஷ்டம் அடைஞ்சார். அப்போ தான் ஃபெயிலியர். அது வரைக்கும் சக்ஸஸாக பார்த்துட்டு வந்தவர் அந்த பெண்ணுன்ற படத்தில் டோட்டலாக ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணார், நம்ம எப்படி எடுக்கணுன்றது ஒரு இன்னொருத்தருடைய ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு அவரே முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தார். இப்போ என்ன ஆச்சு, பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. பராசக்தி ட்ராமா வந்து பெரிய ஹிட் ஆகிட்டு இருந்தது. அந்த ட்ராமா வந்து P.A. பெருமாள் முதலியார்ன்றவர் ரைட்ஸ் வாங்கிட்டார். ஆனால் அவருக்கு படம் எடுக்கிற திறமை கிடையாது. அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். எங்கள் படங்களெல்லாம் நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தவர். அவர் நேரம் எங்கள் தகப்பனார்கிட்ட வந்து கதையை நான் வாங்கிட்டேன், ஆனால் எனக்கு படம் எடுக்கிறதுக்கு வேறு எதுவும் அதுக்கு வேண்டிய கிடையாது, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்தார். அப்போ ஃபாதர் சொன்னார், ஸ்டூடியோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நானே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அப்போ பார்ட்னர்ஷிப், நீங்கள் நடிகர்களுக்கு எல்லாம் சம்பளம் நீங்கள் கொடுங்க, ஸ்டூடியோ ஃபெசிலிட்டிஸ் செட்டு ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்டு கேமரா எக்யூப்மெண்ட்டு அது எல்லாம் என்ன சேர்ந்தது. ஸோ பார்ட்னர்ஷிப் பிக்சர் அது அப்படி எடுத்தது. ஸோ எனக்கு அதில் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஏன்னா படம் ஓடினா தான் என் பணம் வரும். ஸோ அதனால் ஃபாதருக்கும் அந்த ஈக்குவாலிட்டி 2 பேரும் டிசைட் பண்ணணும். ஸோ அவர் நடிகர் சிவாஜியை வச்சு தான் எடுக்கணுன்னாரு. ஃபாதர் வந்து சிவாஜி பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த நேரம் வந்து ட்ராமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால ஒரு சுமாரான ஒரு வசதியோடு தான் இருந்தார். அவர் வந்து பார்ப்பதற்கு அவர் ஒரு கவர்ச்சிகரமாக இல்லை, ஒரு கலண்டு முகமாக அப்படி. அதனால தாப்பினார் சொன்னார், அவர் வேண்டாமே KR ராமசாமியை போட்டு எடுக்கலாமே. அப்போ வந்து பெருமாள் முதலியார் அவர் வச்சு தான் எடுக்கணும். அதனால KR ராமசாமிலாம் செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், பெரிய ஆர்டிஸ்ட்டு முடியாதுன்னு அவர் தகராறு பண்ணார். சரி, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிவாஜியை போட்டு எடுப்போம், ஆனால் ஒரு 6 மாதம் கேப் விடுவோம். சிவாஜி கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு உடம்பு இம்ப்ரூவ் ஆகிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்த சீனே திருப்பி எடுப்போம், அதில் பெட்டராக அவர் இருந்தார்னா அவரை வச்சு எடுப்போம் அப்படின்னோடனே அதுக்கு ஒத்துக்கிட்டார் பெருமாள் முதலியார். அப்படி அந்த ஏற்பாடில் தான் அந்த படம் வந்து ஒரு 6 மாதம் நிறுத்தி வச்சு அப்புறம் எடுத்தது. அவர் நினச்ச மாதிரியே சிவாஜியை வச்சு எடுத்து படமும் பெரிய ஹிட்டும் ஆச்சு. பெரிய ஹிட் ஆச்சுன்னு நான் சொல்கிறது இல்லை, உலகமே இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்குது. அந்த மாதிரி அது ஒரு பிரம்மாண்டமான ஹிட் ஆச்சு. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் கல்கட்டாவில் இருந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து மெட்ராஸில் படம் எடுக்கணும்னு சொல்லி வந்தார். ஆகாஷ் பாத்தாள்னு அந்த படத்துக்கு பேர். அங்கே இருந்து பிரபாத் முகர்ஜின்னு ஒருத்தர், அவர் வந்து படம் எடுக்கணும்னு வந்தார். கொலம்போவில் இருந்து குணரத்னம்னு ஒரு ப்ரொடியூசர், அவர் வந்து சிங்கள படம் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர்னு ஒரு படம், அவரும் எங்கள் ஸ்டூடியோவில் வந்து படம் எடுக்க வந்தார். இப்போ நிறைய படங்கள் அட் ஏ டைம் ஸ்டூடியோவில் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஃபாதரால் கவனிக்க முடியல. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எங்கள் தாயார் சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் வந்து இவ்வளோ வளர்த்திட்டீங்க ஸ்டூடியோவை, கிட்டத்தட்ட 800 பேர் ஸ்டூடியோ ஸ்டாஃப், கார்பெண்டர்ஸ், லைட்மேன்னு 3 ஷிஃப்ட்டு நடக்குது ஷூட்டிங்கு. ஸோ இவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒருத்தரே உட்காந்துக்கிட்டு ராத்திரியும் பகலுமா ஸ்டூடியோலாம் அவர் போய் ரவுண்ட்ஸ் போவார் ராத்திரியில், அந்த 10 ஏக்கரும் அவர் சுற்றி வருவார் செக்யூரிட்டி மாதிரி டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு. அப்போ வந்து தாயார் சொன்னதுனால தான் எங்கள் பிரதர்ஸை சினிமா தயாரிப்பாளராக அப்ரூவ் பண்ணி ஒத்துக்கிட்டார் ஃபாதர். அங்கே தான் நீங்கள்லாம் அங்கே தான் நாங்கள் தயாரிப்பாளராக உள்ள நுழையிறோம். ஸோ என்ன வந்து டைரக்டோரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன, ஏன்னா எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அப்புறம் எப்போவும் நான் டைரக்டர் சங்கர் கூடவே இருப்பேன். அந்த காலத்தில் சங்கர்னு ஒரு பெரிய டைரக்டர் இருந்தார், அவர் கூடவே நான் இருப்பேன். எடிட்டிங்கில் எல்லாம் அவர் போய் பண்ண போகும்போது உட்காந்து எடிட்டிங்கை பார்ப்பேன்.
இதனால் என்ன ஆச்சு, என்னை வந்து அந்த லைனில் ட்ரெயின் பண்ணார். சரவணன் வந்து நடிகர்களுக்கு கால் ஷீட்டு, ஆர்டிஸ்டோட கொலாபரேஷன் பண்ணுறது, அதெல்லாம் சரவணனை ட்ரெயின் பண்ணார். என்னுடைய எல்டஸ்ட் பிரதர் முருகன், அவர் வந்து பிகாம் கம்ப்ளீட்டட் இன் பச்சைபாஸ் காலேஜ். ஸோ அவரை வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்க சொன்னார். ஏன்னா அது பெரிய ஏரியாவாச்சே. ஆமாம். இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், வேலை இல்லாமல் இருக்கவே முடியாது, டெய்லி ஆக்குபேஷன் இருக்கணும், அப்போ தான் ஸ்டூடியோ ரன் பண்ண முடியும். ஸோ இதனால் எங்கள் 3 பேரையும் ஸ்டூடியோக்குள்ளார வர வச்சார். அப்படி வந்து நாங்கள் படத்தில் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு படத்துலையா நான் வந்து புகையிலாசுன்ற படம் 2வது எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு பிரகதியில் எடுத்தார். இங்கே வந்து ஏவிஎம் ஸ்டூடியோவில் என்டி ராமாராவ், நாகேஸ்வரராவ் எல்லாரையும் வச்சு பெரிய படம் அந்த படம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் நான் என்டி ராமாராவ் மீட் பண்ணுறேன். அவர் வந்து சொல்கிறாரு, ஓ செட்டியார் அவர் சன்னை கொண்டு வந்ததாரா ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி என்னை வரவேற்றார். அவர் வந்து தாடியெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு தபஸில் இருப்பார். ராவணன் ஒரே படத்தில் என்டி ராமாராவ் நடித்த முதலும் கடைசி ராவணன் படம் அதுதான். மற்ற படத்துல எல்லாம் கிருஷ்ணராவ் தான் அவர் நடிச்சிருக்கிறார். கிருஷ்ணராவோ ராமராவோ நடிச்சிருக்காரு. ராவணன் அவர் நடித்த படம் அந்த புக்கைலாஸ். அந்த படத்தில் நான் வந்து உதவி டைரக்டராக கே சங்கர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அருமை. ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கு ராமாராவ் ஹெலனை வச்சு ஒரு பாட்டு எடுக்கிறாரு. சுந்தராங்கா அந்துகோரான்னு ஒரு பாட்டு வரும். ஹெலன் பாம்பேலேருந்து வருவா. 2 நாள் தான் ஷூட்டிங் டைம். அந்த 2 நாளில் அந்த சாங்கை கம்ப்ளீட் பண்ணணும். சங்கர் முதல் நாள் அந்த சாங்கெல்லாம் போட்டு ஷார்ட்ஸ் டிவைட் பண்ணிவிடுவார். அந்த ஹெலன் செட்டுக்கு வந்த உடனே டிலே இல்லாமல் மடமடன்னு ஷார்ட்ஸ் எடுக்கணும். 2 நாளில் அந்த சாங்கை கம்ப்ளீட் பண்ணணும். ராமாராவ் வந்து மேக்கப் போட்டு அந்த இது மண் வந்து மூடி இருக்கும், இந்த புத்து அரிச்சு அந்த மாதிரி செட்டுக்குள்ளார அவர் உக்காந்துக்கிட்டு இருப்பார் தாடியோட. அவர் அது ஷார்ட் கட்டுன்னு உடனே தாடியெல்லாம் பிச்சு போட்டு வெளியில் வந்து ஃபேனுக்கு அடியில் உட்காருவார். அந்த காலத்தில்ங்க நான் ஏர் கண்டிஷன் ஃப்ளோர். கரெக்ட். செட்டெல்லாம் ஏர் கண்டிஷனே கிடையாது. அப்புறம் வெளியில் இருக்கிற சத்தம் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக ஃப்ளோர் கதவெல்லாம் மூடிடுவாங்க. ஏற்கனவே ஃப்ளோர் சூடாக இருக்கும். அந்த லைட்டு அவ்வளோ லைட் எரியும். அவ்வளோ லைட்டு போட்டால் தான் படம் இந்த ஃபிலிமில் ரெக்கார்ட் ஆகும். கரெக்ட். ஸோ ஒரு பக்கம் அனல் லைட்டு, இன்னொரு பக்கம் கதவையும் மூடிடுறது, எல்லாம் பண்ணிவிட்டு ஷாட் எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்க தாடியும் ஒட்டிக்கிட்டு அப்படி கோஆப்ரேட் பண்ணுவார் என்டி ராமாராவ். பின்னாடி அவர் பெரிய முதல் மந்திரி ஆனார், அது வேறு விஷயம். ஆரம்ப காலத்தில் தயாரிப்பாளர்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணவர் என்டி ராமாராவ். கிரேட் ஆர்டிஸ்ட் அவர். ஏவிஎம் நிறுவனத்தில் எம்ஜிஆர் எந்த காலகட்டத்தில் நடித்தார்? எம்ஜிஆர் நடித்தது நல்ல வளர்ந்து பெரிய நடிகரான காலத்தில் தான் நடித்தார். அப்போ அந்த சமயத்தில் எங்கள் வீட்டு பிள்ளை சூப்பர் டியூப்பர் ஹிட்டு. அந்த சமயத்தில் நானும் என் சகோதரர் சரவணனும் அவரை போய் பி ஸ்டூடியோ, வாகினியில் பி ஸ்டூடியோ, அங்கே வந்து பி ஃப்ளோரில் மேக்கப் ரூம் பக்கத்துலேயே இருக்கும். அங்கே அவருக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. எங்களை கூட்டிகிட்டு போனது அசோகன். அசோகன் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் எங்களெல்லாம் அண்ணன் தான் கூப்பிடுவார். என்னை விட அவர் எவ்வளோ வயது பெரியவர். அவர் என்னையும் என் தம்பியையும் அண்ணன் தான் கூப்பிடுவார். நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி எம்ஜிஆரை வச்சு எடுக்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குப்பா, ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், நான் கூட்டிகிட்டு போகிறவங்கள அப்படின்னு போனார். அங்கே செட்டில் வந்து இன்னும் வரலை அவர் என்டிஆர், இவர் எம்ஜிஆர் இன்னும் செட்டுக்கு வரலையே, கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவோம் நம்ம அப்படின்னோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை அப்படின்னு நேராக மேக்கப் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே போன உடனே ஏவிஎம் சன்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் வாங்கன்னு வர சொல்லிட்டார். நாங்கள் கூட எதிர்பார்க்கலை. அவர் மேக்கப் பாதி போட்டுக்கிட்டு இருக்க போகும்போது எப்படி அவர் நம்மளை பார்ப்பாருன்னு நினச்சோம். உட்காருங்கன்னு எதிரில் உட்காருன்ட்டு அவருக்கு மேக்கப் மேன் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம், என்ன வந்திருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை, நாங்கள் ஒரு படம் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம். எங்கள் அப்பாவை கேட்டோம், கண்டிப்பாக எம்ஜிஆர் வச்சு எடுங்க, உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொன்னோம் எம்ஜிஆர்கிட்ட. ஓ கண்டிப்பாக பண்ணலாம், ஏவிஎம்க்கு பண்ண மாட்டேன் நான் ஏன் சொல்ல போகிறேன், நல்ல கதை இருந்தால் எடுத்துக்கிட்டு வாங்க, கதையை கேட்டுட்டு நான் ஒத்துக்கிறேன்
எப்போ எடுக்கலான்னு இருக்கீங்கன்னாரு. இல்லை, நாங்கள் கதையை ரெடி பண்ணிட்டு வரோம், உங்களுக்கு சம்மதம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கதையை தயார் பண்ணிட்டு வரலான்னு தான் வந்தோம். கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ கதையை ரெடி பண்ணோம். அந்த சமயத்தில் வந்து கம் செப்டம்பர்னு ஒரு படம் ஓடியனில் ஓடிட்டு இருக்குது. அந்த படத்தை போய் பார்த்தோம். திருலோக் சந்தர்ன்றவர் தான் டைரக்டர். அவர் ஏற்கனவே வீர திருமகன் எங்களோட முதல் படம் பண்ணவர். அதுக்கப்புறம் நானும் ஒரு பெண்ணு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 2 படம் பண்ணவர். ஸோ இவரை வச்சே பண்ணலாம், கொஞ்சம் மாடர்னாக இருக்கும் அவர் பண்ணால். கிருஷ்ணன் பஞ்சுவெல்லாம் ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷ்னல் பிக்சர்ஸு. இவர் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு நீ கொஞ்சம் ட்ரெண்ட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றனால நாங்கள் அந்த கம் செப்டம்பரை பார்த்து கதையை ரெடி பண்ணோம். அந்த அமைப்பில் தான் கதை இருக்கும். ஆனால் நமக்கு தகுந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சேர்த்து படம் பண்ணணும், கதையை ரெடி பண்ணோம். ஃபாதர் அப்ரூவ் பண்ணால் தான் நாங்கள் எம்ஜிஆர்கிட்ட போக முடியும். ஃபாதர்கிட்ட போய் கதையை சொன்னோம். அவர் சில கரெக்ஷன்லாம் சொன்னார். அந்த கரெக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பைண்ட் பண்ணி சென்சார் ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போய் எம்ஜிஆர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு தோட்டத்துக்கு வர சொன்னார். தோட்டத்தில் போய் மீட் பண்ணோம். அங்கே போனோடனே அந்த புக்கை பார்த்தாரு. இது என்ன இந்த புக்கு அப்படின்னாரு. சார் இதுதான் சார் கதை அப்படின்னோம். என்னது சென்சார் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. இல்லை, எங்களது பக்காவாக பண்ணி கொடுக்கணுன்ட்டார் ஃபாதர். அதனால் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கிரிப்டில் ஃபாதர் அப்ரூவ் பண்ணது. நீங்கள் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் சொன்னால் நீங்கள் பண்ணிக்கலாம், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். செட்டியார் பண்ணது அப்படியே நீங்கள் படம் எடுங்க, நான் ஆக்ட் பண்ணுறேன் அருமை அப்படின்ட்டாரு. அதே மாதிரி ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணார். வேறு எதுலையும் இன்டர்ஃபியர் பண்ணலை. அருமை. ஃபஸ்ட்டு சாங் கம்போசிங் நாங்கள் வந்து ரெடி பண்ணி எம்எஸ்வி வந்து உட்காந்துருக்கிறார். வாலி சார் தான் பாட்டு எழுதியிருக்கிறாரு. டியூன் வித் மை அப்ரூவல். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது, இந்த பாட்டு நாங்கள் பாட்டை ரெடி பண்ணி மானிட்டர்லாம் பார்த்தாச்சு. ரெக்கார்டிங் ஸ்டேஜ் போகும்போது எம்எஸ்வி வந்து என்னை தனியாக கூப்பிட்டாரு. நீங்கள் சின்னவர் ஒரு வார்த்தை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிடுங்க. எம்ஜிஆர் எல்லோரும் சின்னவர்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எம்ஜி சக்கரபாணி பெரியவர், அவருடைய அண்ணன். அதனால் அவங்க அண்ணன். இவர் வந்து சின்னவர், எம்ஜிஆருடைய தம்பின்றனால எல்லாருமே சின்னவர்னு தான் இவரை சொல்லுவாங்க. ஸோ எம்எஸ் விஸ்வநாதன் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சின்னவர் ஒரு வார்த்தை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிடுங்க. செட்டில் போய் ஷூட்டிங்கில் போய் பாட்டை கேட்டுட்டு வேண்டாம்னு சொல்லிவிடுவார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு வார்ன் பண்ணார். எங்களுக்கு உண்மையில் பயமாயிடுச்சு. எம்எஸ்சி இப்படி சொன்ன உடனே நான் நேராக கார் எடுத்துக்கிட்டு, அவர் வேறு ஒரு ஃப்ளோரில் ஷூட்டிங்கில் இருக்கிறார், மெஜஸ்டிக்லேயோ எங்கேயோ ஒரு ஃப்ளோரில். நேராக நான் போனோன்னு வாங்க வாங்க என்ன விஷயம் அப்படின்னாரு. பாட்டு ரெடியாக இருக்குது, மானிட்டர் பார்த்துட்டோம். செட்டியார் வந்து கேட்டாரா? ஆமாம், அவர் செட்டியார் கேட்டு டியூன் அப்ரூவ் பண்ணி எல்லாம் ரெடியாகி மானிட்டர் பண்ண போகும்போது அரேஞ்ச்மெண்ட்டோடு வந்து அவர் கேட்டுட்டு அவர் ஓகே சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் இதுக்கு என்ன கேட்க வரீங்க? செட்டியார் ஓகேன்னு சொன்னால் நான் அதில் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. நாங்கள் வந்து எம்எஸ்விகிட்ட சொன்னோம், இந்த மாதிரி சொன்னாருன்னு. அப்படி தான் சொல்லுவார், ஜாகிரதை அப்படின்ட்டாரு. அந்த பாட்டு வந்து சிம்லாவில் ஷூட் பண்ண போகிற பாட்டு அது. நீங்கள் போய் சிம்லாவில் ஷூட் பண்ண போகிறீங்க, அங்கே போய் அவர் வந்து கட்டுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் சொல்லிட்டாரு, செட்டியார் ஓகே பண்ணிட்டா நான் ஓகே அப்படின்ட்டாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் எங்கள்கிட்ட கேரண்டியாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சொன்ன உடனே சரின்னு அவர் கட் பண்ணார். அதே மாதிரி அவர் அந்த பாட்டை கேட்கவே இல்லை, அங்கே தான் போய் கேட்டார். அப்படியே இது மாதிரி எம்ஜிஆர் எதுவும் இன்டர்ஃபியர் பண்ணலை. அது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு காப்பி அவருக்கு தான் போட்டு காமிச்சோம். ஃபாதர் பார்த்து எல்லாம் அப்ரூவ் பண்ணி பிரிண்டிங் எல்லாம் முடித்து ஃபஸ்ட்டு காப்பி ஜெமினியிலேருந்து பிரிண்ட் ஆகி வருது, ஈஸ்மன் காப்பி. தேட்டரில் ரெடியாக வச்சுட்டு எம்ஜிஆர் போய், சார் ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு காப்பி, நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் சென்சாருக்கு போகுது அப்படின்னு சொன்னோம். வந்து படம் பார்த்தாரு. பார்த்துட்டு வெளியில் வந்தார். கொஞ்சம் ஒரு அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன் இருந்த மாதிரி தெரியலை. அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்க போகும்போது அவர் அவ்வளோவா அனுபவித்து அதை ரசித்த மாதிரி தெரியலை. வெளியில் வந்தார். நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம், பிரதர்ஸு, டைரக்டருக்கு திருலோக் சந்தர். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார்,
படம் எம்எஸ்விக்காக எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கு, ஜனங்களுக்கு பிடிக்கும், ஆனால் இது எம்எஸ்வி படம் இது அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். ஆனால் எதுவும் வேறு எதுவுமே ஒரு ராங்காக கிரிட்டிசிசம் எதுவுமே கிடையாது. படம் ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் ஆன உடனே ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்ச உடனே அவருக்கு ஃபோனு, அவங்க ஆளுங்கெல்லாம் வந்துடுவாங்க தேட்டரில், அண்ணே படம் சூப்பர் ஹிட்டுண்ணே. அதுவும் அந்த ராஜாவின் பார்வை பாட்டு முடிஞ்ச உடனே ஒன்ஸ் மோர் சொல்லி தேட்டரில் திருப்பி நிறுத்தி ரீவைன் பண்ணி போட்ட உடனே தான் ஜனங்க விட்டாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு அப்ரிசியேஷன் இருந்தது. படம் சூப்பர் ஹிட்டு அப்படின்னு அவருக்கு நியூஸ் போச்சு. போன உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் டே எங்களை கூப்பிட்டு லஞ்ச் கூப்பிட்டாரு வீட்டுக்கு. எம்ஜிஆர் அவர் நான்வெஜ் தான், எங்களுக்கு நாங்கள் வெஜிடேரியன். அவர் நீங்கள் முட்டை குழம்பா சாப்பிட்லாம், அது ஒரு கத்திரிக்காய் குழம்பாக தான் இருக்கும் அப்படின்னாரு. இல்லைங்க நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, வெஜிடேரியன், 100% வெஜிடேரியன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அவருடைய லஞ்ச் அவரோட சாப்பிட்டோம். நல்ல வரவேற்பு கொடுத்தாரு, ஃபுல்லாக கோஆப்ரேஷன் இருந்தது. ஒரு தயாரிப்பாளராக உங்கள் அப்பா தன்னுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருப்பார். நீங்கள் தயாரிப்பாளரான போது அந்த அனுபவத்தில் எதெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது? முழு பொறுப்பும் என்கிட்ட கொடுத்த படம் உயர்ந்த மனிதன். அந்த படத்தில் கதையில் இருந்த, ஏன்னா ஜாவர் சீதாராமன் கதை, நான் ஜாவர் சீதாராமனும் நானும் ஒன்றா உக்காந்தோம்னா ஃபாதருக்கு நம்பிக்கை, அவரும் நல்ல ரைட்டர், நான் மக்கள் ரசனையை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வேலை வாங்கக்கூடியவன் அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது அதில் என் கேள்விக்கு என்ன பதில் தரரா தரரான் தரரான்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ஊட்டியில் ஷூட்டிங் முடிஞ்சு சிவகுமார் பாரதி இவங்க 2 பேரையும் வச்சு அந்த பாட்டை ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். படம் எல்லாத்தையும் விட்டு அவர் பார்ப்பார் ஃபாதர். எதையுமே அவர் நீங்கள் பண்ணுறபடி பண்ணுங்கன்னு விட மாட்டார். ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து அதில் கமெண்ட் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த பாட்டு முடிஞ்சு இதை எடிட் பண்ணி பார்க்க போகும்போது இது யார் ஓகே பண்ணது அப்படின்ன உடனே எம்எஸ்வி சோப்ரா மாஸ்டர், டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு, வாலி எல்லாரையும் வர சொல்லிட்டாரு. எல்லோரும் தேட்டரில் நாங்கள் வெளியில் நிற்கிறோம், அவர் எங்களை உள்ளே வர சொன்னார். இந்த பாட்டு யார் ஓகே பண்ணது? எம்எஸ்வி சார் குமரன் சார் தான். லிரிக்ஸு வாலி சார், எல்லாம் முடிஞ்சது. சோப்ரா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர், வாயா கதை தெரியுமா உனக்கு? சோப்ரா ஹிந்தி தமிழ் அரைவரையாதான் தெரியும், கொஞ்சம் கதை தெரியும். அந்த கேரக்டர் என்ன, சிவகுமார் கேரக்டர் படத்தில் என்ன தெரியுமா உங்களுக்கு? சார் எனக்கு தெரியாது சார். சொல்லலையா உங்களுக்கு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, பாட்டு போட்டாங்க, எனக்கு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் மூமெண்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்ட்டார் சோப்ரா மாஸ்டர். அப்புறம் டைரக்டர் பஞ்சு சார், கிருஷ்ணன் பஞ்சு, என்ன சார் இது, அவர்கிட்ட கதையும் நீங்கள் சொல்லலை, அவர் சிவகுமார் இஷ்டத்துக்கு பாரதியை தொட்டு பாடுறாரு, இது என்ன அந்த கேரக்டர் அதெல்லாம் பண்ணலாமா? ஒரு அநாத பையன் வீட்டில் வளர்கிறான், அந்த பொண்ணு மேஜர் சுந்தரராஜன் டிரைவர், அந்த டிரைவரோட பொண்ணு, அது காலேஜில் படிக்குது, ஓகே. அதுக்காக அது இவன் தொட்டு பாடுறது, அவன் இந்த தொட்டு பாடுறது, இது என்ன சார் இது? இதெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறையில் இதெல்லாம் சரியாகுது. நோ, ஐ வாண்ட் டு அக்செப்ட் திஸ், இட்ஸ் டோட்டலி வாஷ், தூக்கி எறிங்க இது அப்படின்ட்டார். அப்புறம் என்ன கூப்பிட்டு சத்தம் போட்டார், அது எப்படி நீ இந்த டியூனை ஓகே பண்ண அப்படின்னாரு. நான் சொன்ன டியூன் நல்லா இருந்தது அப்படின்னா. எம்எஸ்சிகிட்ட என்ன சார் இது? சார் பாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் மியூசிக் போட்டேன், எம்எல்ஏ தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். ரொம்ப கடிஞ்சிக்கிட்டார் ஃபாதர். அந்த சமயத்தில் என்ன ரியலி அன்றைக்கி தான் ஃபாதர் என்கிட்ட அவ்வளோ கோபமாக கற்றுனது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகலை. பாரதி ஒரு டிரைவருடைய பொண்ணு, அவள் மாடர்னாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆடுறது. இதே பிரச்சனை களத்தூர் கண்ணம்மாலேயும் வந்தது. ஆனால் அது என் மேலே வந்த ப்ராப்ளம் இல்லை, இது என் பிடிச்சினாரு. அது எப்படின்னா, களத்தூர் கண்ணம்மாவில் சாவித்திரியோட ரோல் என்னன்னா, விவசாயியோட பொண்ணு. அந்த எஸ்டி சுப்பியான்றவர் ஒரு அந்த ஜமீன்தாருடைய நிலத்தில் உழுகிறவர், அவர் ஏறு உழுகுற. அந்த ஜமீன்தார் டிஎஸ் பாலையா.
ஸோ அவருடைய பையன் ஜெமினி கணேசன் பணக்கார ஜமீன்தாருடைய பையன். அவங்க 2 பேரும் காதல் பண்ணிட்டாங்க காலேஜில் படிக்க போகும்போது. இங்கே வந்து கிராமத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எங்கேயோ போய் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஓகே. அதில் வந்து சாவித்திரி என்ன பண்ணாங்க, ரொம்ப கிளாமரஸாக அவங்கக்கிட்ட என்னென்ன நகை இருக்குமோ அவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு வந்து அந்த பாட்டில் வந்து பாடுறாங்க. இவர் ஜெமினி கணேசன் அவர் கேரக்டருக்கு அவர் போட்டிருக்க ட்ரெஸ் ஓகே. சாவித்திரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அவங்க கேரக்டருக்கு மேட்ச் ஆகலை. போல அவங்க ட்ரெஸ்ஸோ அவங்க போட்டிருக்க ஜுவல்லரியோ எதுவுமே. டைரக்டர் பிரகாஷ் ராவ் அவர் பாட்டை முடிச்சிட்டார். அந்த பாட்டை எடிட் பண்ணி ஃபாதர் பார்த்துட்டு டைரக்டர் பிரகாஷ் ராவை கூப்பிட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னாரு. என்ன தப்பு சார் இதில் அப்படின்னாரு அவர். பாட்டு நல்லா இருக்குது, ஒரு கிளாமரஸாக பாடுறாங்க. சார் அந்த கதையில் அவள் அதெல்லாம் போட்டு பார்க்கலாம் சார். அவங்க அப்பா வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரா? அவள் காலேஜில் படிக்கிறா, அது வேறு விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடர்னாக இருக்கலாம், அவ்வளோதான். இந்த இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜொலின்னு வந்து ஜொலிச்சுக்கிட்டு பாடுறா. நான் அது அப்ரூவ் பண்ண மாட்டேன். நோ, யூ ஹேவ் டு ஸ்க்ராப் இட் அப்படின்ட்டார். ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்துலேயே தகராறு வந்தது பிரகாஷாவுக்கும் ஃபாதருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னாச்சு, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே பாட்டு 4.5 நிமிஷம் பாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டை வந்து ஷூட்டிங்க்கு பிரகாஷ் செட்டில் கமல்ஹாசனுக்கு கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டு ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்கிற பையன் அந்த கதையில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு, அழுக்கு ட்ரெஸ்ஸு, கிழிஞ்சு போன இதெல்லாம் போட்டுட்டு அவன் வந்து அந்த முருகன் படத்துக்கு முன்னாடி பாடுற மாதிரி சிச்சுவேஷன். அவர் வந்து 4.5 நிமிஷம் பாட்டை ரெக்கார்டிங்கில் அங்கே ப்ளே பண்ணுறாங்க, ப்ளேபேக் எக்யூப்மெண்ட்டில். உடனே எடிட்டர் கூப்பிட்டாரு, விட்டல் என்னப்பா இது 4.5 நிமிஷம் ஒரு அநாத பையன் ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பாடுறான், எல்லாம் கூட எல்லோரும் கோரஸில் எல்லாம் அம்மா அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு பசங்க பாடுறாங்க. இதெல்லாம் தேட்டரில் ஜனங்க உட்கார மாட்டாங்க, செட்டியாருக்கு தெரியாது. இதெல்லாம் இந்த காலத்தில் ஜனங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கூட எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை 1 நிமிஷமாக கட் பண்ணி கொண்டு வந்துரு அப்படின்ட்டார் பிரகாஷ் ராவ். இவர் உடனே எடிட்டர் எடுத்துகிட்டு போய் மூயாலில் போய் 4.5 நிமிஷம் பாட்டை 1.5 நிமிஷமாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டார். இதை வந்து ஷூட் பண்ணிட்டார் பிரகாஷ் ராவ். ஷூட் பண்ணதை ஃபாதர் வந்து பார்க்குறாரு, பாட்டுட்டு கேட்டார், என்னப்பா இது பாட்டு 1.5 நிமிஷமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது, இவ்வளோ ரொம்ப நல்ல பாட்டை போய் 1.5 நிமிஷம். அந்த பையன் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பார்க்குறதுக்கு இன்னசென்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கான். அந்த பையன் மேலே 1.5 நிமிஷம் பாட்டா, அவர் வர சொல்லு டைரக்டரை அப்படின்னு. டைரக்டர் அங்கே செட்டிலேருந்து வர்றாரு. அவர் கொஞ்சம் கோபம் ஆகிடுச்சு, ஏன்னா முன்னாடி ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்குது. ஸோ என்ன எப்போ பார்த்தாலும் செட்டியார் இந்த மாதிரி ஒவ்வொன்று செட்டிலிருந்து வரணும், அங்கேருந்து ரூமுக்கு வரணும், ஃபாதர் ரூமுக்கு. அந்த உடனே என்ன சார் இந்த மாதிரி அது இல்லை இந்த பையன் வந்து இவ்வளோ நேரம் பாடுறத 4.5 நிமிஷம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால நான் 1.5 நிமிஷம் தான் வச்சுப்பேன். இதெல்லாம் சரியாக வராது சார், உங்களுக்கும் எனக்கும் இதில் ரொம்ப டிஸ்பியூட் வருது, நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இதெல்லாம் பார்க்குறீங்க, நான் அப்படிலாம் எடுத்து பழக்கம் இல்லை, நானும் பெரிய டைரக்டர் அப்படின்னா. நாங்கள் வந்து அதெல்லாம் சொல்லலை சார், உங்களை சின்ன டைரக்டர் நாங்கள் சொல்லலை, யூஆர் எ பிக் டைரக்டர், பட் அக்கார்டிங் டு த ஸ்டோரி யூ ஷுட் கோ. ஐ ஆம் எ வெரி பர்டிகுலர் இன் திஸ் மேட்டர் அப்படின்ட்டார். அப்போ உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதனால நீங்கள் வேறு டைரக்டர் வச்சு பண்ணுங்கள், நான் விளைவிக்கிறேன் அப்படின்ட்டார். ஸோ அங்கேயே அவர் ரிசைன் பண்ணி லெட்டர் கொடுத்துட்டார், யாரை வேணுமா நீங்கள் வச்சு பண்ணுங்கள், எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்ட்டு. அப்புறம்தான் பீம்சிங்கை ஃபாதர் கூப்பிட்டு பேசி பீம்சிங் ஒத்துக்கிட்டு பண்ணார். அந்த பாட்டை ஃபுல் சாங்கை ஆட் பண்ணி 4.5 நிமிஷம் இப்போ இருக்கிறது பீம்சிங் ஷூட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி நிறைய கிளாஷஸ் நாங்கள் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கும் ஃபாதருக்கும் இந்த மாதிரி டிஸ்பியூட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சம். அது சில விஷயங்களில் அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் காக்கும் காரங்கள் படம் அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கதை பிடிக்கல, என்ன எல்லோரும் நல்லா இருக்குன்றாங்க, நீ ஏன் நல்லா இல்லைங்கிற அப்படின்னாரு ஃபாதர். இல்லை எனக்கு இந்த கதையில் நம்பிக்கை இல்லை, இது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஓகே, பாதி கதை நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப குழப்பமாக இருக்குது, கதை சரியாக இல்லை அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணேன். ஸோ அதோட
என்னுடைய பாயிண்ட் வந்து நான் சொன்னேன், நான் இன்னும் அதில் தலையிடலை. அதர் பிரதர்ஸை பார்த்துக்கிட்டோம். சரவணன், முருகன் அண்டு பாலசுப்ரமணியம் அப்போ தான் உள்ள என்ட்ரு ஆகிறாரு. ஸோ அவங்க பார்த்துக்கிட்டோம். நான் இந்த கதையை பார்த்துக்க மாட்டேன், ஐ வில் ஒர்க் வித் கிருஷ்ணன் பஞ்சு ஃபார் அன்னை அப்படின்ட்டு நான் போயிட்டேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த சமயத்தில் நான் வந்து பெங்களூருக்கு போயிருந்தேன். ஃபாதரோட ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன். ஃபாதர் போயிருக்க போங்க, நானும் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு இங்கிலீஷ் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, பேரண்ட்ன்ற படம். நான் அதை பார்த்துட்டு ஃபாதர்கிட்ட வந்து சொன்னேன், காக்கும் கற்கள் கதை பாதி வரைக்கும் அந்த கதையை வச்சுக்கிட்டு அதில் இந்த கதையை நம்ம ஜாயின் பண்ணோம்னா பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ நீ இவர் திருலோகச்சந்தர் வர சொல்லி பார்த்துட்டு பேசி டிசைட் பண்ணு அப்படின்ட்டார் ஃபாதர். திருலோகச்சந்தரை நான் வர சொன்னேன். சார் நீங்கள் பரப்பிட்டு வாங்கன்னு. அவர் வந்தார் பெங்களூருக்கு, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்தார். அந்த தேட்டரில் போய் படம் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்துட்டு ஃபாதர், அவர், நான் 3 பேர் உட்காந்துருக்கோம். என்ன ஃபீல் பண்ணுறீங்க திருலோகச்சந்தர் அப்படின்னு ஃபாதர் கேட்குறாரு. சார், இந்த கதையை வந்து எந்த பாஷையில் எடுத்தாலும் ஓடாது, இது வேஸ்ட் இந்த கதை. இதை போய் குமரன் ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. எனக்கு இதில் நம்பிக்கையே கிடையாது, நான் எடுத்திருக்க கதை இதோட மச் பெட்டர் அப்படின்னு அவர் வந்து ஃபாதர்கிட்ட டைரக்டராக சொல்கிறாரு. நான் உட்காந்துருக்கு போகும்போது, சரி சார் அப்போ நீங்கள் கிளம்புங்க மெட்ராஸுக்கு அப்படின்னா அவர் மெட்ராஸுக்கு பரப்பிட்டு போயிட்டார். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஃபாதர் சொல்கிறாரு, என்னப்பா திருலோகச்சந்தர் இப்படி சொல்கிறாரு, நீ என்னமோ அப்படி சொல்கிறியே அப்படின்னாரு. எனக்கு இப்போவும் நம்பிக்கை இருக்குது, இந்த கதை வந்து தமிழை நம்ம கொஞ்சம் மாற்றி இதை படமாக எடுத்தால் அவர் சொல்கிற கதையோட இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு. சரி உனக்கு யார் வேணும்னாரு. ஜாவர் சீதாராமன், அவர் வர சொல்லுன்னாரு. அவர் வந்து படம் பார்த்தார் பெங்களூரில். அப்போல்லாம் படம் ஒரு பிரிண்ட்டு தான் வரும் இந்தியாவுக்கு, பெங்களூரில் ஓடி அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ். அது கரெக்ட். ஸோ பெங்களூரில் தான் திருப்பி போய் பார்க்கணும். அவர் வந்து படம் பார்த்தாரு. பார்த்துட்டு ஃபாதர்கிட்ட வந்து பேசுகிறாரு, என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? சார் கதை இருக்குது, ஆனால் அப்படியே எடுக்க முடியாது, கொஞ்சம் அதில் நிறைய மாற்றங்கள் பண்ணணும், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன். ரொம்ப என்கரேஜிங்காகவும் சொல்லலை, டிஸ்கரேஜிங்காகவும் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வந்து அவரை பெங்களூர்லேருந்து மெட்ராஸுக்கு ஃப்ளைட்டில் போகிறாரு. அன்றைக்கி முதல் நாள் திருலோகச்சந்தர் ட்ரெயினில் போயிட்டார். இப்போ மறுநாள் வந்தவர் எனக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போடுங்கன்னாரு. ஈவினிங் ஒரு ஃப்ளைட் இருக்குது, அப்போ ஒரு ஃப்ளைட்டு தான் பெங்களூர் டு சென்னை. ஸோ அந்த ஃப்ளைட்டில் இவருக்கு டிக்கெட் வாங்கி ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டுட்டேன். அங்கே போய் ஃப்ளைட்டில் இவர் உட்கார போகும்போது பக்கத்தில் ஜீவரலட்சுமின்னு ஒரு ஆர்டிஸ்ட், அந்த காலத்தில் சில படங்கள்லாம் ஹீரோயினாலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் வில்லி கேம்ப் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கன்னட படத்திற்கு ஷூட்டிங் வந்துட்டு அதே ஃப்ளைட்டில் மெட்ராஸுக்கு வராங்க. அவர் ரைட்டர்கிட்ட கேட்குறாங்க, எங்கே வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, ஏவிஎம் என்னை வர சொன்னார், இங்கே ஒரு படம் பார்த்தேன், அது விஷயமாக தான் செட்டியார் என்னை கூப்பிட்டுருந்தாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் என்னை மறந்துடாதீங்க, நான் எல்லா ரோலும் பண்ணக்கூடியவன், வில்லியாவும் பண்ணுவேன், ஹீரோயினாகவும் பண்ணுவேன், வயசாகிடுச்சு, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு அந்த கதையில் இருந்தால் மறந்துடாமல் என்னை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தென் எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோன் பண்ணுறாரு, சார் கதை கிடைச்சிடுச்சுன்னாரு. என்ன சார் நேற்று என்னமோ சந்தேகமாக சொன்னீங்களே? ஆமாம் சார், ஃப்ளைட்டில் போய் ஏறுறேன், பக்கத்தில் ஜீவரலட்சுமி உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த ஜீவரலட்சுமியை பார்த்த உடனே எனக்கு கதை வந்துடுச்சு அப்படின்னாரு. என்ன வேடிக்கையாக இருந்தது, ஒரு 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 ஆர்டிஸ்ட்டை பார்த்தா கதை வந்துடுமா, முதல் நாள் யோசிச்சு சொல்கிறேன்னுங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். மெட்ராஸுக்கு நீங்கள் வாங்க, வந்த உடனே நான் உங்களுக்கு கதையை ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறேன், ஃபுல் ஸ்டோரியை நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னாரு. நான் ஒரு 2-3 டேஸில் மெட்ராஸுக்கு வந்தேன். அவுட்லைன் கதையை சொன்னார். ஜீவலட்சுமி கதையை நகர்த்துறா. அந்த கதையில் வந்து ட்வின்ஸு, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி கதையில் இருக்குது. ட்வின்ஸு அவங்க, ஆனால் ஒரு கேரக்டர் வந்து பையனாகவும் இன்னொரு கேரக்டர் பொண்ணாகவும் அப்படி ட்வின்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கதையில் இருக்குது. இவர் சொன்னார், நான் ராமவர்ஷாம் கதையை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை பண்ணுறேன். ராமவர்ஷாமில் 2 எம்ஜிஆர்,
அது மாதிரி இந்த ட்வின்ஸை வந்து நான் 2 கேர்ள்ஸாக பண்ணுறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணுன்றத 2 பொண்ணாக பண்ணுறேன். இந்த பொண்ணு இடம் மாறுது. எப்படி உங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளையில் இடம் மாறினால தானே பிரச்சனை வருது. அதே கதையை நான் இதில் ஒரு குடும்ப கதையில் நான் அதை கொண்டு வரேன். அருமை. ட்வின்ஸாக நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேன்னாரு, தாராளமாக ஓகே, ப்ரொசீட் பண்ணுங்க, ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஸ்கிரிப்ட் அப்படின்னு அவர் ஒர்க் பண்ணார். அங்கே வந்து ஜெய்சங்கர் அண்டு ஜமுனா கதையில் அவங்களுக்குள்ளார அம்மாவால் தான் சண்டை போடுறாங்க. மதர்லா, அந்த மதர்லா பார்த்து தான் ஒரு கதை வந்தது. ஸோ அந்த ஜீவலட்சுமினால இவங்க பிரிகிறாங்க. ஒரு குழந்தைய அவன் எடுத்துக்கிட்டு போயிடுறான், ஒரு குழந்தைய இவன் எடுத்துக்கிட்டு வந்துடுறான். இந்த குழந்தைங்க பின்னாடி கேரக்டர் இடம் மாறி அந்த அப்பா அம்மாவை சேர்த்து எங்கள் வீட்டு பிள்ளை கதையை ட்ராக்கை கொண்டு வந்து வச்சு கதையை பண்ணி காமிச்சார். படம் பிரமாதம். தமிழில் சூப்பர் ஹிட்டு, தெலுங்கில் லேத்த மனசுலுன்னு எடுத்து சூப்பர் ஹிட்டு, ஹிந்தியில் தோக்கலியான்னு ஹிந்தியில் எடுத்து ஹிந்தியிலும் சூப்பர் ஹிட். இந்த மாதிரி பல சாதனைகள் 1 2 இல்லை, சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அப்படின்ற அப்பா எழுதின புக்கை நீங்கள் பலமுறை படிச்சிருப்பீங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன? இந்த புத்தகத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டுறது என்னென்னா, இன்றைக்கி வந்து சினிமா எடுக்கிற சூழ்நிலை மாறிடுச்சு. இப்போ அன்றைக்கெல்லாம் ஒரு குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கும்படியான படங்கள் வெளிவந்தது. இப்போ எப்படின்னா படங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் 4 பெஞ்சஸ்ன்றாங்கல்ல, அவங்க தான் வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்குது. குடும்பத்தோடு போய் படம் பார்க்குறவங்க சில காட்சிகளில் நெளிகிறாங்க. ஐயோ என்ன இது ஃபேமிலியோடு வந்துட்டோமே. இந்த மாதிரி காட்சிகள், அந்த நடன காட்சிகள், சண்டை காட்சிகள், கத்தி ரத்தம், இதெல்லாம் ஜனங்க விரும்பலை. அதை வந்து என்னைக்கு தயாரிப்பாளர்கள் உணர்ந்து அவங்களுடைய படம் எடுக்கும் விதத்தை மாற்றிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் திருப்பி அன்ற காலத்து சினிமா மாதிரி வரலாம். அன்றைக்கெல்லாம் சினிமா ஒரு பொங்கலுக்கு 4 படம் ரிலீஸ் ஆகும். அந்த 4 படத்தில் 3 படம் ஹிட் ஆகும். ஒரு படம் தான் சுமாராக போகும். அந்த சுமாராக போனால் கூட நஷ்டமாகாது தயாரிப்பாளருக்கு. இன்றைக்கி நிலைமை எப்படின்னா, செலவு பண்ண படம் அந்த 4 நாளில் வசூலானால் தான், இல்லைன்னா அவனுக்கு வசூலே கிடையாது. அதுக்குள்ளாரையும் டாக்கு ஃபோன்லேயே போயிடுது மெசேஜ். படம் பாதியில் இன்டர்வல்லையே அனுப்பிவிடுறான் மெசேஜ். இட்ஸ் நாட் ஒர்த் சீயிங்னு போடுறான். எப்படியோ போடுறாங்க. இன்டர்வல்லையே நம்ம பார்க்குறோம், ஐயோ இது பார்க்குறதா இந்த படத்தை அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. சில படங்கள் நல்ல படங்கள் வருது, அதுவும் ஓடுது. நல்லா இல்லாத படங்களும் ஓடுது. ஆனால் எடுத்தவனுக்கு லாபம் வருதா, அவனால் திருப்பி மீண்டும் அடுத்த படம் எடுக்க முடியுமான்றது இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப நன்றி. ஏவிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய சாதனையாளர். இன்றைக்கி இந்த விழா வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் நடத்துறது வந்து ரொம்ப சால பொருத்தமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏவிஎம் அவர்கள் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர் தான். அங்கே உருவான மாணவர்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம். பல நட்சத்திரங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தது ஒரு நிறுவனம் தான் ஏவிஎம். அதே மாதிரி பல தொழில்நுட்ப கலைஞர்கள், எத்தனையோ இயக்குநர்கள், எத்தனையோ படத்தொகுப்பாளர்கள், எத்தனையோ ஒளிப்பதிவாளர்களை அறிமுகப்படுத்திய ஒரு மாபெரும் நிறுவனம் அது. உங்களில் எத்தனை பேர் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் படிக்கிற படிப்புக்கு மிகவும் உதவியான ஒரு புத்தகம் இது. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அவருடைய வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதாவது ஏவிஎம் அவருடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நாட் பெட் அ ப்ரோசஸ். கரடுமுரடான கல்பாதையில் வந்து நடந்து தான் இப்படி ஒரு வெற்றியை அவர் வந்து சாதித்து ஒரு வெற்றியாளராக திகழ்ந்தார். பல சவால்கள், பல சோதனைகள் நிறைந்த வாழ்க்கை ஏவிஎம் அவருடைய வாழ்க்கை. அதையெல்லாம் தாண்டித்தான் இந்த வெற்றியை அவர் அடைஞ்சார். அதனால் இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் பிறக்கும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே பிறக்கிறதுக்கு இந்த புத்தகத்துடைய படிச்சிங்கன்னா இந்த புத்தகத்துக்கு செய்திகள் வந்து உங்களுக்கு பல விஷயத்தை சொல்லும். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் ரசித்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இருவருடைய சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.